ஹலோ கைஸ், குட் மார்னிங். இப்போ லாஸ்டா போட்ட வீடியோல ஒரு கமெண்ட் வந்திருந்தது. ஸோ அந்த கமெண்ட்டுக்கு ஒரு ரெஸ்பாண்ட் பண்ணலாம் அப்படின்றது தான் இந்த வீடியோ. கமெண்ட்டுக்கு ரெஸ்பாண்ட் பண்றதுன்னு இல்லை, அவங்க ஒரு கமெண்ட் போட்டிருந்தாங்க இந்த ஆல் சைட் சிமுலேஷன்ல. நாட் அண்டர்ஸ்டாண்டிங் ப்ராப்பர்லி, ப்ளீஸ் எக்ஸ்பிளைன் கிளியர்லி, அதர்வைஸ் இட்ஸ் வேஸ்ட் ஆஃப் டைம். அதாவது கொஞ்சம் கிளியரா எக்ஸ்பிளைன் பண்ணுங்க, புரிய மாட்டேங்குது, இது போடுறதே வேஸ்ட் ஆஃப் டைம் அப்படி இல்லைண்ணா அப்படின்ற மாதிரி நான் சொல்றேன். ஃபர்ஸ்ட் நான் எதுக்காக இந்த வீடியோஸ் போடுறேன், இது யாருக்காக அப்படின்றத சொல்லிடுறேன். இது எங்களோட கஸ்டமர்ஸ் பார்த்தீங்கன்னா ஏற்கனவே எங்ககிட்ட படிச்சவங்க இருப்பாங்க. ஸோ எல்லாருமே சும்மா படிச்சுட்டு இருக்க மாட்டாங்க, எல்லாமே ப்ரோக்ராமர்ஸாக ஒர்க் பண்ணுறவங்க இருப்பாங்க மோஸ்ட்லி. அவங்க பார்த்தீங்கன்னா ஒரு டைம்ல அவங்களுக்கு டிஃபிகல்ட்டா தோன்ற ஒரு ஏரியாவை எங்ககிட்ட கேட்பாங்க. ரொம்ப டிஃபிகல்ட்டா இருக்கலாம், டிஃப்ரெண்ட்டா இருக்கலாம், இல்லை இதுக்கு ஏதாவது இன்னும் ஆப்டிமைஸ் பண்ணுறதுக்கான இருக்கலாம். ஸோ இந்த மாதிரி டிப்ஸ் அண்ட் ட்ரிக்ஸை தான் நாங்கள் ஒரு வீடியோ செஷனாக பண்ணி அவங்களுக்கு ஃபர்ஸ்ட் அப்டேட் பண்ணுவோம். ஃபார் எக்ஸாம்பிள், இங்கே பாருங்க, என் பேர் வினோத். நீங்க பார்த்ததுல ரொம்ப டிஃப்ரெண்டா கொஞ்சம் 3D ஓரியன்டா பார்த்தது எல்லாமே இவர் கேட்ட டவுட்ஸ் தான். இவர் ஒரு டவுட் கேட்பாரு ஒரு டைம். ஸோ இவரோட காம்பனன்ஸ் காமிச்சிட்டு இந்த இடத்துக்கு எப்படி போடலாம், இந்த பிரச்சனைகள் இருக்கணும்னா இவருக்கு கொடுக்குறப்போ அந்த டவுட்ஸை தான் எடுத்து நம்ம போஸ்ட் பண்றோம். அப்போ இவங்கெல்லாம் ஆல்ரெடி படிச்சவங்க, ஆல்ரெடி ஒரு 70-80% நாலேஜ் இருக்கிறவங்க. இதே மாதிரி பார்த்தீங்கன்னா, இப்போ அவங்க புரியலன்னு போட்டிருந்த டிராயிங் தான் இவங்க என்கிட்ட கேட்டிருந்தது. ஆக்சுவலி இந்த மாதிரி டபுள் சைடு செட்டிங் போடுறாங்க இன்னொரு சாஃப்ட்வேர்ல, டபுள் சைடு சிமுலேஷன் ஒரே ஃபைல்ல வருது, இது எப்படி சிமுலேட் பண்றது எனக்கும் அப்படின்னு. அப்புறம் அதே மாதிரி டூல் லைப்ரரி எப்படி கிரியேட் பண்றதுன்னு இவர் தான் கேட்டார். இவருக்கு அனுப்பிச்சு விட்டுட்டு அதுக்கப்புறம் இவர் அனுப்புனது தான் இந்த வீடியோ. பாருங்க, 2 சைடும் மாஸ்டர்கேம்ல போட்டு சிமுலேட் பண்ணியிருக்காரு. அதே மாதிரி ப்ரோ நீங்கள் சொன்ன மாதிரி தான் போட்டிருக்கேன், சூப்பராக இருக்குது, நல்லா ஒர்க் அவுட் ஆகுது ப்ரோ. என்சி கோடும் எடுக்கிறதுக்கு ஈஸியாக இருக்குது. அதாவது ரொம்பவே ஈஸியா இருக்கு, ஒர்க் பண்றதுக்கும் ஈஸியா இருக்கு, என்சி கோட் எடுக்கிறதுக்கும் ஈஸியா இருக்கு, செட்டப்ஸ் கம்மியாகுது அப்படின்னு அவர் ஃபீட்பேக் போட்டிருக்காரு. இதே வீடியோ தான் இவருக்கும் ஷேர் பண்ணியிருக்கேன், நான் இவருக்கு புரிஞ்சிருக்கு, ஏன்னா இவங்க எங்ககிட்ட படிச்சவங்க. ஸோ நான் என்ன சொல்ல வரேன் அப்படின்னா, நான் இந்த யூடியூப் பிளாட்ஃபார்ம் நான் என்னோட எல்லாம் எனக்கு தெரிஞ்சது எல்லாம் ஃப்ரீயா இது பண்றதுக்காக இல்லை. நான் என்ன யோசிச்சேன் அப்படின்னா, நான் இதை வச்சுதான் பிசினஸ் பண்றோம் நாம. அப்ப எல்லா விஷயங்களையும் நம்ம கொடுக்க முடியாது, ஏன்னா நம்ம இதை கத்துக்கிறதுக்கு ஒரு 11-12 வருஷம் ஆயிருக்கு. அதனால நான் எனக்கு ஆல்ரெடி கொஞ்சம் க்ரோவா இருக்கிறவங்க இன்னும் கொஞ்சம் ஃபைன் டியூன் பண்றதுக்காக என்னென்னலாம் தேவைப்படும். சில பேர் ஒர்க் பண்ணியிருக்க மாட்டாங்க. நான் போடுற எந்த ஒரு டவுட்ஸுமே பார்த்தீங்கன்னா எந்த ஒரு ட்ரைனிங் சென்டர்லயே டீச் பண்ண மாட்டாங்க, ஏன்னா அது வேலை செஞ்சிருந்தா தான் அந்த டவுட்டே வரும். அதே மாதிரி வேலை செஞ்சிருக்கிறவங்க எல்லாருமே எல்லா டவுட்ஸும் ஹேண்டில் பண்ண முடியாது. நான் இங்க போஸ்ட் பண்ணியிருக்கிற ஒரு வீடியோவுமே ஒரு கஸ்டமரோட வேல்யூபிளான எக்ஸ்பீரியன்ஸான டவுட்ஸ். ஸோ அதை பார்க்கும்போது அவங்களுக்கு கொஞ்சம் ஃபைன் டியூனிங்கா இருக்கும், கொஞ்சம் எஃபெக்டிவா இருக்கும். ஸோ நான் என்ன சொல்றேன்னா, முதல்ல நீங்க என்ன பண்ணிக்கணும்னா, ஒரு நாலேஜை நல்லா டெவலப் பண்ணுங்க, ஒரு பேஸை நல்லா ஸ்ட்ராங் பண்ணிட்டு அப்புறம் என்னோட வீடியோ பாருங்க. இது பப்ளிக் பிளாட்ஃபார்ம் தான், நான் போடுறது எல்லாத்துக்குமே ரெஸ்பான்சிபிளா இருக்கணும்ன்றதெல்லாம் இல்லை, நான் ஃப்ரீயா தரேன், எதுவுமே பெய்டு அக்ரிமெண்ட்ஸ்ல எதுவும் இல்லை. அதனால நான் உங்களுக்கு இன்னும் நீங்க ஒரு 70 இருந்தீங்கன்னா இன்னொரு 30% க்ரோ ஆகிறதுக்காக நான் தர்றேன். அதை நீங்க ஃபுல்லா யூட்டிலைஸ் பண்ணணும்னா பேஸை நல்லா ஸ்ட்ராங் பண்ணிக்கோங்க. இல்ல ஸ்கிராச்ல இருந்து எனக்கு நல்லா தெரியணும்னா அதுக்கு எங்ககிட்ட ட்ரைனிங்ஸ் அவைலபிளா இருக்கு. நீங்க பெய்ட் ட்ரைனிங் எடுத்து நீங்க என்ன பண்ணலாம், படிக்கலாம். அப்ராட் கண்ட்ரீஸ்ல இருக்கிறவங்க, இங்க இருக்கிறவங்க எல்லாம் பண்ணிக்கலாம். ஸோ நான் இதுல போடுறது எல்லாமே ஒரு கஸ்டமரோட வேல்யூபிளான டவுட்ஸ். இது நீங்க எந்த ட்ரைனிங் சென்டர் போனாலும் கிடைக்காது, எவ்வளவு எக்ஸ்பீரியன்ஸா இருந்தாலும் கிடைக்காது. ஸோ அதனால இதை நல்லா ப்ரொடக்டிவா யூஸ் பண்ணிக்கோங்க. அதே மாதிரி புரியலன்னா கொஞ்சம் நாலேஜை நீங்க பேஸ் எல்லாம் ஸ்ட்ராங் பண்ணிட்டு பாருங்க, புரியும். அதே மாதிரி நாங்க ஏன் ரொம்ப இது மாதிரி யோசிக்கிறோம் அப்படின்றதுக்கு, இப்ப நாங்க எங்ககிட்ட ட்ரைனிங் எடுக்கிறவங்களுக்கு நாங்க நல்லா தான் சப்போர்ட் பண்றோம். சிலவங்க ட்ரைனிங்க்கு மட்டும் எங்களை அப்ரோச் பண்றது இல்ல, அவங்க நியர்பையா பார்த்து அவங்களுக்கு கொஞ்சம் கம்ஃபர்ட்டுக்கு எது ஓகேவோ அந்த மாதிரி பண்ணிக்கிறாங்க. ஆனா அவங்க ஜாப்ல போட ஆரம்பிச்சதுக்கு அப்புறம் மட்டும் ஜாப்ல கேட்கிற சப்போர்ட்டுக்கு மட்டும் எங்களோட சப்போர்ட் எல்லாத்துக்கும் தேவைப்படுது. ஜாப்ல ஒரு பிரச்சனை ஆகுது, ஜாப்ல கொஞ்சம் கிரிட்டிக்கலா இருக்கு, ஹெச்எம்சி டெவலப்மெண்ட்ல, டர்ன்மில் டெவலப்மெண்ட்ல, 3D மோல்ட் அண்ட் டைல மட்டும். அப்போ எங்ககிட்ட சர்வீசஸ்க்கு மட்டும் நீங்க எடுத்துக்க மாட்டேங்கிறீங்க, ஆனா சப்போர்ட் மட்டும் எங்ககிட்ட இருந்தா உங்களுக்கு என்ன ஆகுது, தேவைப்படுது. இதுல என்ன ப்ரோ இருக்கு, ஒரு ஹெல்ப் பண்றது இல்லைன்னா? ஹெல்ப் இல்ல ப்ரோ. ஆக்சுவலி இது ஒரு 12 வருஷம் நம்ம இதை வேலையை கத்துக்கிட்டு தான் நம்ம இங்க வந்திருக்கோம். நம்ம யாருமே ஒரு நாள்ல இதை கத்துக்கிட்டு இங்க வரல. அப்போ நம்ம அதுக்குண்டான ஒரு வேல்யூபிள் ஒரு கிரெடிபிலிட்டி வேணும் இல்லையா நம்மளுக்கு. ஸோ அதனால பாத்தீங்கன்னா நாங்க எல்லா விஷயங்களையும் ஃப்ரீயா கொடுக்கறது இல்லை, நாங்க சில விஷயங்கள் கொடுக்குறோன்றத வேல்யூபிளா இருக்கும்.
நான் எல்லாத்துக்குமே தெரிஞ்ச விஷயங்களை நான் எடுத்து போட்டு ஒரு 1/4 மணி நேரம் வீடியோ போட முடியும் என்னால. ஆனா நாங்க போடுற வீடியோ பாருங்க 5 மினிட்ஸ், 3 மினிட்ஸ், 5 மினிட்ஸ், 8 மினிட்ஸ், 2 மினிட்ஸ், 1 மினிட்ஸ் எல்லாம் இருக்கும். அப்ப எங்களுக்கு டைமிங் பிரச்சனை இல்லை, வியூஸும் பிரச்சனை இல்லை. எங்களுக்கு எங்களை பார்க்குற 10 பேரா இருந்தாலும் அந்த 10 பேருக்கு இன்னும் கொஞ்சம் க்ரோ ஆகறதுக்கு ஏதாவது தேவையான்றதா பார்த்து கொடுக்குறோம். ஸோ இது என்ன கன்க்ளூஷன் அப்படின்னா, நீங்க ஒரு இடத்துல நல்ல பேஸை ஸ்ட்ராங் பண்ணிட்டு இதை பார்க்க ஆரம்பிங்க எங்க சேனல். எங்க சேனல் வந்து மோஸ்ட்லி ஃப்ரெஷர்ஸ்க்கு கிடையாது, ஆல்ரெடி கொஞ்சம் நல்ல எக்ஸ்பீரியன்ஸா இருக்கிறவங்களுக்கு. ஸோ அதனால அப்படி பண்ணுங்க, அப்பதான் வந்து உங்களுக்கு அது ஒர்க் அவுட் ஆகும். சரிங்களா? நான் இதை ரெஸ்பாண்ட் பண்ணணுன்றதில்ல, பட் ஏன் இப்படி இருக்குன்றத சொல்றேன். ஸோ அதனால வந்து எல்லா விஷயங்களையும் இன்னொரு எக்ஸாம்பிளும் சொல்றேன். இப்போ இந்த வீடியோ பார்க்கணும்னா உங்களுக்கு பிளேன் சொல்லணும், நான் வந்து மெட்டீரியல் இம்போர்ட் எக்ஸ்போர்ட் பார்க்கணும், டிராயிங் கன்வர்ஷன்ஸ் உங்களுக்கு சொல்லி தரணும், ஓரியன்டேஷன் சொல்லி தரணும். இவ்வளோத்தையும் நம்ம வந்து ஃப்ரீயா ஒரு ஒரு செஷன்ல கொடுக்க முடியாது. ஸோ ஆல்ரெடி சொல்லி கொடுத்தவங்களுக்கு அது ரொம்ப ஈஸியா இருக்குது, அவ்வளோதான். ஸோ நீங்க இன்னும் கொஞ்சம் க்ரோ ஆயிட்டு இது எல்லாமே பார்க்க ஆரம்பிச்சீங்கன்னா உங்களுக்கு புரியும்னு நினைக்கிறேன். ஸோ தேங்க்யூ ஸோ மச். வேற ஏதாவது ட்ரைனிங் ரிலேட்டடான சப்போர்ட்ஸ் இருந்தால் நீங்க எல்லாரும் எப்போ வேணாலும் என்ன பண்ணலாம், என்ன ரீச் பண்ணலாம். தேங்க்யூ ஸோ மச்.